அண்மைச் செய்தி நெல்லை ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பல்கலைக்கழக மாணவ மாணவிகள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்காததை கண்டித்து தற்போது மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான காட்சிகளை தற்போது நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நேரலையில் செய்தியாளர் செல்வராஜ் இணைகிறார். செல்வராஜ், வணக்கம். நெல்லை மாவட்டம் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் பயின்று வரக்கூடிய மாணவர்கள் மடிக்கணினி வழங்கப்படாததை கண்டித்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பான முழு விவரங்கள். நிஷ்மா மௌனிகா, திருநெல்வேலி மாவட்டம் பேட்டையில் உள்ள அபிஷேகப்பட்டில் உள்ள மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் சுமார் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படித்துக் கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் அப்பகுதியில் உள்ள 6 துறையைச் சேர்ந்த சுமார் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி என்பது வழங்கப்படாமல் இருப்பதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து அவர்கள் இன்று நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து தங்களுக்கான மடிக்கணினி என்பது வழங்கப்படாத காரணத்தால் தொடர்ந்து தங்களுடைய மேல் படிப்பு செய்ய முடியாத சூழ்நிலையாக இருப்பதாகவும் தங்கள் தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் அப்பகுதி குறிப்பாக மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த சுமார் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் நேரடியாக நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தற்போது நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்தித்து தங்கள் மனு கொடுத்து வருகிறார்கள். இது குறித்து அப்பகுதியைச் சேர்ந்த மாணவர்கள் கேட்போம். ஐயா வணக்கம், உங்களோட கோரிக்கை என்ன? எதற்காக நீங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் வந்து நிக்கீங்க? வணக்கம் ஐயா, நாங்க மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல இருந்து வந்திருக்கோம். நாங்க டிஃபார்ம் 2வது இயர் ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கோம். முதல்வர் ஐயா அவர்களோட இலவச மடிக்கணினி வழங்கும் திட்டத்திலிருந்து எல்லா கல்லூரிகளுக்கும் மடிக்கணினிக்கு வழங்கிட்டு இருக்காங்க. ஆனா எங்க கல்லூரியில ஒரு 3 டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் யூஜி டிபார்ட்மெண்ட், பிஎஸ்சி சைபர் செக்யூரிட்டி, பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ், பிஎஸ்சி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அது போக எங்க கல்லூரியில 6 இன்டகிரேட்டட் கோர்ஸ் இருக்கு. அது போக நாங்க டிஃபார்ம் டிப்ளமோ இன் பார்மசி நாங்க படிச்சுக்கிட்டு இருக்கோம். எங்களோட கோர்ஸ் டிசி பார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியால இருந்து அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. ஆனா எங்க கல்லூரிக்கு அதுவும் எங்க கோர்ஸுக்கு முக்கியமா இன்னும் மடிக்கணினி வழங்கப்படவில்லை. எல்லா கல்லூரிக்கும் கொடுத்துட்டாங்க. பக்கத்துல இருக்க அண்டாரிக்கா கல்லூரி, சிதம்பரத்தில் உள்ள அண்ணாமலை யூனிவர்சிட்டி எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாங்க. அதுவும் டிஃபார்முக்கு நாங்க கல்லூரியில முறையா நாங்க விண்ணப்பிச்சோம். ரிஜிஸ்டர் கொடுத்தோம், பிடிஓட்ட கொடுத்தோம், எல்லாத்தையும் கொடுத்துட்டோம். அவங்க நீங்க கலெக்டர் போய் பாருங்க, பாத்துட்டு நாங்க ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லிருக்காங்க. அது மூலமா இப்போ வரப்போற தொழில்நுட்ப காலத்துல எங்களுக்கு இன்னும் மெடிக்கல் கோடிங், மெடிக்கல் பில்லிங்லாம் நாங்க போலான்னு இருக்கோம். அதுக்கெல்லாம் எங்களுக்கு கண்டிப்பாக கட்டாயமாக எங்களுக்கு மடிக்கணினி தேவைப்படுது. அதுக்காக நாங்க கல்லூரியில இருந்து 300 பேர், கிட்டத்தட்ட ஒரு 300 பேருக்கு இன்னும் லேப்டாப் கொடுக்க வேண்டியிருக்கு. நாங்க ஒரு 50 பேர் எங்க டிபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நீங்க தகவல் அந்த லேப்டாப் வழங்கு தொடர்பாக அந்த தகவல் மையம் இருக்கு, அது தொடர்பாக தொடர்பு கொண்டீங்களா? அதுல உங்களுக்கான எலிஜிபிள் இருக்கா? நாங்க தொடர்பு கொண்டோம், எலிஜிபிள் இருக்குன்னு சொன்னாங்க. எங்க நம்பர் எங்க பேரெல்லாம் வாங்கி பார்த்தாங்க. எங்களுக்கு எலிஜிபிள் இருக்குன்னு தான் சொல்லி கொடுத்தாங்க. அது போக நீங்க உங்க கல்லூரி நிர்வாகத்தை கேளுனாங்க. நிர்வாகத்தை கேட்டோம். நிர்வாகம் கலெக்டர் ஆபீஸ் அனுப்பிட்டுருக்காங்க. கலெக்டர் ஆபீஸ் கேட்க சொன்னாங்க. நாங்க எங்க மாணவர் சங்கத்துல இருந்து கேட்க வந்திருக்கோம். எங்க மாணவர்கள் உள்ள கலெக்டர்கிட்ட மனு கொடுக்க போயிருக்காங்க, சொல்ல போயிருக்காங்க. எங்களுக்கு கட்டாயமாக லேப்டாப் வேணும், இல்லன்னா எங்க போராட்டம் இன்னும் தொடரும். அதுக்கப்புறம் இதோட பெரிய லெவல்ல நாங்க திருநெல்வேலி ஊருக்குள்ள நாங்க போராட்டம் பண்ணுவோம். குறிப்பா பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கான இந்த லேப்டாப் வழங்குவது தொடர்பாக தான் தமிழக முதலமைச்சர் எல்லாம் தெரிவிச்சு வர்றாரு. குறிப்பா அவங்க வழங்கப்படுறாங்க. இது போன்ற இப்ப மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துக்கு 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவர்களுக்கு இந்த லேப்டாப் வழங்கப்படலன்னு எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கு அவங்களுக்கு? எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கு? நாங்க எல்லாருமே வறுமை கோட்டுக்கு கீழே இருந்து படிக்க வர பையங்க மட்டும்தான். எல்லாருமே தினக்கூலி. அவங்க அம்மா அப்பா எல்லாம் பாத்தீங்கன்னா தினக்கூலி தான். எல்லாரும் தினக்கூலியா இருந்து படிக்க வரவங்க மட்டும் தான். அதுவும் இல்லாம நிறைய பேர் பார்ட் டைம் ஜாப் தான் அவங்களோட தேவையை அவங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். அது எங்களுக்கு லேப்டாப் கொடுத்தீங்கன்னா எங்களோட வாழ்வாதாரம் இதை விட இன்னும் இருக்க படியோட நாங்க மேல போவோம். லேப்டாப் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு நாங்க அடுத்த வேலைக்கு போவோம். எங்களுக்கு முக்கியமா லேப்டாப் ரொம்ப தேவைப்படுதுங்க ஐயா. நிச்சயமாக மௌனிகா, நீங்க நேரடியாகவே அவர் தெரிவித்தது போலவே மடிக்கணினி என்பது எந்த அளவிற்கு உயர்கல்விக்கு தேவை என்பதை அவர் மாணவர்களுக்கு தெளிவாக தெரிவித்திருந்தார். தொடர்ந்து தங்களுக்கான அந்த மடிக்கணினி வழங்குவதை தமிழக அரசு என்பது புறக்கணித்து உள்ளதாகவும், தங்களுக்கான அந்த மடிக்கணினி வழங்கப்படாத காரணத்தினால்தான் தாங்கள் மிகப்பெரிய சிரமத்துக்கு ஆளாயிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் இதில் கருத்தில் கொண்டு உடனடியாக மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற 6 துறைகளில் உள்ள 300க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு உடனடியாக விலையில்லா மடிக்கணினி என்பது வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் மாணவரோட கோரிக்கையாக உள்ளது. மௌனிகா, நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மடிக்கணினி வழங்காததை கண்டித்து மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். போராட்டம் தொடர்பான தற்போதைய கள தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ்.